ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கெட் டுகெதருக்கு நான் என்னென்ன சமைச்சுன்றதும் அதை பற்றியும் பார்க்கலாம். இன்னைக்கு ஈலேர்னிங் டே. ஈகனுக்கு அவனை எழுப்பி விட்டுட்டு வெளியில் பார்த்தான்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கேன். இன்னைக்கு கினுவா தோசையும் சாம்பாரும் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால கஞ்சி சாப்பிடணும் போல் இருந்ததுனால கருப்பு கவனி அரிசியை சும்மா மிக்சியில் அரைச்சிட்டு எதுவுமே தண்ணியெலாம் ஊற்றாம ஜஸ்ட் அப்படியே அரிசியை அரைச்சிட்டு அதை கஞ்சியாக காய்ச்சினேன். இதை நாங்கள் வடை கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். கருப்பு கவனி அரிசி கஞ்சியாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை புதுசாக சாப்பிடும்போது அந்த அரிசியாக சாப்பிட பிடிக்காதவங்க இப்படி கூட செஞ்சு சாப்பிடலாம். அதில் கொஞ்சம் கூட உப்பு போட்டு கோல்டு இருக்கும்போது சாப்பிட்டோன்னா நல்லா இருந்தது, இதமாக இருந்துச்சு என்னோட த்ரோட்டுக்கு. ஈகனுக்கு ஒரு வெப்சைட்டில் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை அவன் ஹோம்ஒர்க் பண்ணி அப்டேட் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பற்றி ஏதோ எழுதி அனுப்புனாவன். நான் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது, அதை நான் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். ஈகனோட பிரேக்ஃபாஸ்ட் கினுவா தோசை, கொஞ்சம் மீன் இருந்தது, அதுக்கப்புறம் கஞ்சி சாம்பார். மாவு கம்மியாக இருக்கும்போது நம்ம குட்டி குட்டியாக ஊற்றிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லை கஞ்சியோ கூட வச்சு சாப்பிட்லாம். எனக்கு கஞ்சி. இது ஈகனோட ஸ்கூல் லஞ்ச் என்னென்ன எடுத்துகிட்டு போனான்னு பார்க்கலாம். ஒரு நாள் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எடுத்துகிட்டு போயிருந்தான். இன்னொரு நாள் ரசம் சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்துட்டு போயிருந்தான். ஈகனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டான ஃபுட் ரைஸ் வெரைட்டி கொடுத்தா அவன் சாப்பிட்டுக்குவான். அதை தவிர தோசை அந்த மாதிரி எடுத்துட்டு போவான். இன்னொரு நாள் கினுவா தோசையும் ரெட் சட்னி அப்படின்னு சொல்லுவோம், தக்காளி சட்னி. இதை காரைக்குடி சைடு ரோசாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவனுக்கு, இந்த காம்போ தான் ரொம்ப பிடிக்கும். வாரத்துல 4 நாள் கொடுத்தாலும் இதை சாப்பிடுவான் அவன். இதெல்லாம் தான் அவனோட லஞ்ச் மெனு. ஒரு வீக்கெண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருந்தோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. இந்த தடவை நான் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே குக் பண்ண போகிறேன். என்னென்ன மெனு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாம். நான் வெஜ் மெனு பருப்பு உருண்டை குழம்பு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால எந்திரிச்சோடனே பருப்பு அப்புறம் புளியெல்லாம் ஊற வச்சுட்டு அடுத்து உருளைக்கிழங்கு மசாலும் ஒரு கூட்டும் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையானதை வேக வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் நம்ம குக் பண்ணும்போது நம்மளால சாப்பிட முடியாது. அதனால நான் காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு 7:30 போல தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நான்வெஜ்ஜுக்கு தேவையான எக்கை பாயில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வெங்காயம் ஃபுல்லாக வெட்டி தந்தாங்க. அந்த கேப்பில் நான் மற்றதை ரெடி பண்ணேன். நான் நான்வெஜ் குக் பண்ண போகிறேன்றது முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தனால முத நாள் நைட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன். அப்போ நமக்கு அந்த டைம் நம்ம சமைக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக சமைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறது நான்வெஜ்ஜை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜ் குக் பண்ணலான்னு. இப்போ வெங்காயம் பாதி வெட்டினதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணேன். மசாலாலாம் நம்ம வீட்டிலே அரைச்சி செஞ்சு செய்யும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். நார்மலாக மிளகாத்தூள் மல்லித்தூள் இது கூட கொஞ்சம் சீரகம் சோம்பு மிளகு இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். சிக்கன் எல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் மட்டன் கிரேவி ஸ்டார்ட் பண்ணேன். மட்டன் கிரேவிக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. நான் ஏற்கனவே மட்டன் மசாலா வீட்டிலே நான் அரைச்சி வச்சிருந்தது இருந்தது. அந்த ஒரு மசாலா இருந்தால் போதும், நமக்கு நிறைய கிரேவிக்கு யூஸ் ஆகும். நான் ஏற்கனவே மட்டன் கிரேவிக்கான மசாலா நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். சிக்கனை வேக விட்டதுக்கு அப்புறமா மட்டனை ரெடி பண்ணிட்டு மட்டனையும் ப்ரெஷர் குக் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நான்வெஜ் நமக்கு சமைக்கிறது ரொம்பவே கம்மியான டைமில் நம்ம நிறைய சமைச்சிடலாம். இதுதான் நான் அரைச்சி வச்சிருக்க மட்டன் மசாலா. மட்டன் மசாலாவில் கசகசா சேர்ப்பேன். அதுதான் நல்ல ஃப்ளேவரும் திக்னஸும் தரும். சீரகம் சோம்பு மிளகு கசகசா இதெல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதை வறுத்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்டில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் நமக்கு கலர் வேணும்னா மிளகாய்த்தூள் ஜாஸ்தி, கலர் வேண்டாம்னா மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் நான்வெஜ் மெனு இவ்வளோதான் பிளான் பண்ணியிருந்தேன். மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் எக்கு. நான் இப்போ வெஜிடேரியனுக்கு ஒரு
பிளெயினான ஒரு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப வந்து ஒரு பேசிக்கான ஒரு கிரேவி பண்ணிட்டோம்னா நம்ம இது வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட பையன் வந்து சின்ன பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாலை ஃபுல்லாக அவன் தான் எடுத்து வச்சான். அவனே வந்து வேக்யூம் போட்டு வச்சான். பெரிய பையனும் அவங்க அப்பா வந்து மற்ற கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து குக்கிங்கில் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பருப்புருண்டை குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். வெஜிடேரியன் மெனு நான் பிளான் பண்ணியிருந்தது பருப்புருண்டை குழம்பு, சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசால். இதை தான் வந்து நான் வெஜிடேரியனுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பிளைன் கிரேவி, அதுக்கப்புறம் அவங்க வர்றவங்க வந்து எக்குமே சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் புளிக்குழம்புக்கு தேவையானதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலுக்கும் வதக்கி விட்டுட்டேன். உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இதை ஒரு மசால் மாதிரி பண்ணி வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம், ரச சாதம், சப்பாத்திக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்புருண்டை குழம்பு வந்து நார்மலாக ஒரு புளிக்குழம்பு நான் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு அதில் வந்து பருப்புருண்டை வந்து உருட்டி நான் வந்து டேரெக்டாகவே குழம்புல போட்டுருவேன். நம்ம வந்து புளிக்குழம்பு எது பண்ணாலுமே, எந்த புளிக்குழம்பு பண்ணாலுமே அந்த மசாலாவை வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இல்லை சாம்பார் பொடி, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பருப்புருண்டை குழம்புக்கு வந்து சாம்பார் பொடி தான் போடுவேன். அப்படி இல்லைனாலுமே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலுமே அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கின ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் புளி ஆட் பண்ணி கொதிக்க விட்டோம்னா அந்த கலர் வந்து நமக்கு நல்லா வரும். பருப்புருண்டை வந்து நம்ம தனியா அவிக்கணும்னு இல்லை, அது கூடவே வந்து கொஞ்சமா அரிசி மாவு, தேங்காய் துருவல் இதை போட்டுட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு உருட்டி நம்ம போட்டோம்னா அது கரையவே கரையாது. போட்ட உடனே கிண்டக்கூடாது. பருப்புருண்டையை போட்டுட்டு நல்லா கொதிக்கிற குழம்புல பருப்புருண்டையை போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அதுவே வந்து மேலே வரும். இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் கால் வந்ததுனால மற்றதை நான் எடுக்க முடியல. நான் வந்து ஜவ்வரிசியும் பலாப்பழமும் போட்டு பாயசம் பண்ணியிருந்தேன். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எண்டில் கொத்தமல்லி தூவி விடணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் நாங்கள் ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ரைஸ் வச்சுட்டு ஸோ இதெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து நான் எனக்கு ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இப்போ வந்து என்னால் வீட்லேயே சப்பாத்தி போட முடியும். அதுலேயும் வந்து அந்த பூரி ப்ரெஷர் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இரும்பில் தான் வாங்கினேன். அது இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்கா பூரி யூஸ்வலாக வந்து பூரி போட நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நிறைய பேர் வரும்போது சப்பாத்தி செய்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சப்பாத்திலாம் யூஸ்வலாக வந்து எண்ணெய் விட்டு செய்ய மாட்டேன். அதனால வந்து நான் வந்து ஃபுல்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இதில் ஆயில் வச்சு ப்ரெஸ் பண்ணாதான் நல்லா தின்னாக வரும். பட் எனக்கு ஆயில் வேண்டான்னு சொல்லிட்டு பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இதனால வந்து நான் ஃபுல்காவாக அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ டைரக்ட் ஃப்ளேமில் விடும்போது இன்னுமே நல்லா வரும், நல்லா உப்பி சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்லான்னாங்க. நான் எல்லாமே மாத்துறதுக்குள்ளேயே அப்படியே வெளியில் எடுத்துட்டு வச்சு சாப்பிட்டோம். மோஸ்ட்லி வந்து சம்மர்னா வந்து கெட் டுகெதர் வந்து எங்களுக்கு அவுட்டோரில் உட்காந்து சாப்பிட்டதான் பிடிக்கும். அதனால எல்லாரும் அன்னைக்கு வெளியில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம். அன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருந்த மெனு வந்து உருளைக்கிழங்கு மசால், பிளைனாக தக்காளி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபுல்கா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பருப்புருண்டை குழம்பு, சுரக்காய் கூட்டு, ஒயிட் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் மோர் கலந்துக்கிட்டோம், பாயசம், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. அப்புறம் நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம். கிட்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க. அந்த டே வந்து ரொம்ப ஃபன்னாக முடிஞ்சது. எண்டில் வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு எல்லாரும் வந்து கிளம்புனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.